வெல்கம் டு சிடிசி டேக்ஸ் எஜுகேஷன். டேலியில லேட்டஸ்ட் ரிலீஸ் 6.1 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலீஸ்ல அதிகமான ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்திருந்தாலும் நாம டேக்ஸ் ரிலேட்டடா பார்க்கும்போது ஐஎம்எஸ் அதாவது இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ்க்கான லேட்டஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறது நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல டாக்ஸ் ஆடிட்டர்ஸ் அல்லது டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடிய அக்கௌண்டன்ட் எல்லாருக்குமான ஒரு நல்ல ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அல்லது டேலியில இதை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஐஎம்எஸ் சம்பந்தமா அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த ரிலீஸை நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து ஐஎம்எஸ்ல நம்ம என்னென்ன அப்டேட் வந்திருக்கு டேலியில அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல எக்ஸ்க்ளூசிவா நான் வந்து இல்லை 6.1ல இருக்கக்கூடிய ஐஎம்எஸ் அப்டேட் மட்டும்தான் நான் சொல்றேன். அதர் அப்டேட்டை பத்தி நான் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. இருந்தாலும் ஐஎம்எஸ் தவிர மற்ற ஒரு சில அப்டேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியமான அப்டேட்டாக இருந்தாலும் கூட டாக்ஸ் ரிலேட்டடா இந்த ஐஎம்எஸ் அப்படிங்கிற மட்டும்தான் நம்ம வந்து எஸ்பெஷலா நம்ம வந்து போக்கஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ ரிலீஸ் 6.1ல இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரிலேட்டடா அதிகமான அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐஎம்எஸ் ரிலேட்டட் இன்வாய்ஸை டைரக்டா நம்ம போர்ட்டல் இருந்து டவுன்லோட் பண்ண முடியும். இதுக்கு போர்ட்டல் நம்ம ஓபன் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. போர்ட்டல்ல இருக்கக்கூடிய ஐஎம்எஸ் இன்வாய்ஸஸை ஜேசன் ஃபைல நம்ம கன்வெர்ட் பண்ணி டேலியில நம்ம செப்பரேட்டா இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. நாம டைரக்டா நம்ம ஒரே ஒரு கிளிக் மூலமா ஒரு ஓடிபி நம்ம கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்ஸஸ் எல்லாமே நம்ம டேலியில இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணிட்டு அப்படி இம்போர்ட் பண்ண இன்வாய்ஸஸ் எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரீகான்சில் அப்படிங்கிறது பண்ண முடியும். அதாவது ஐஎம்எஸ்ல இருக்கக்கூடிய இன்வாய்ஸஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய இன்வாய்ஸஸ் நம்ம கம்பேர் பண்றோம். எந்தெந்த இன்வாய்ஸஸ் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது, எந்தெந்த இன்வாய்ஸஸ் பொட்டன்ஷியலா மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம டைரக்டா நம்ம அக்செப்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நம்ம மாற்ற முடியும். ஸோ இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது டேலியில செப்பரேட்டாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன்ல டேலியில ஜிஎஸ்டி மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, மல்டிபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸோட மெயின்டைன் பண்ணக்கூடிய டேலி டேட்டாவா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன்லையும் ரெண்டு மெத்தட்லையும் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு வந்து டேலியில இருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐஎம்எஸ்ல இருக்கக்கூடிய ஆக்ஷன் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சப்ளையர் நம்மளுக்கு ரைஸ் பண்ண பில் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம டைரக்டா நம்ம அக்செப்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ டேலிலையும் அக்செப்ட் பண்றதுக்கான ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ற ஃபீச்சர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து தப்பான இன்வாய்ஸை சப்ளையர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அல்லது வேற யாரோ ஒரு சப்ளையர் நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பரை பேஸ் பண்ணி தப்பான இன்வாய்ஸஸ் வந்து ட்ராக் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம ரிஜெக்ட் அப்படிங்கிறது பண்ண முடியும். அதாவது நமக்கு வந்த பில் மிஸ்டேக்கா வந்து பில் வந்து ரைஸ் பண்ணிட்டாங்கிற பட்சத்துல ரிஜெக்ட் பண்றதோ சரி, அல்லது நம்மளுக்கு சம்பந்தப்பட்ட நம்ம பிசினஸ் சம்பந்தப்பட்டது இல்லாத வேற ஏதோ ஒரு பில் நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பரை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னாலும் சரி, we can reject by using rejected அப்படிங்கிற ஸ்டேட்டஸ். அதுக்கு அடுத்து பெண்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது என்னன்னா இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணல அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணல. ஃபியூச்சர்ல தான் நம்ம அதை அக்செப்ட் பண்ண போறோம். இப்போதைக்கு நம்ம வந்து பெண்டிங் அப்படிங்கிறத நம்ம வந்து ட்ராக் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த பெண்டிங் அப்படிங்கிறது. இந்த 3 ஆக்ஷன் எதுவுமே நம்ம பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நோ ஆக்ஷன் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டஸ்ல தான் அந்த பில் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா வந்து அலைன் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம எப்படி செட் பண்ணலாம் அல்லது தப்பா நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அதை எப்படி நம்ம வந்து ரீசெட் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். இதுக்கான சம்மரி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து டேலியில பெர்ஃபெக்டா வந்து கொடுத்துருக்காங்க. செப்பரேட் ரிப்போர்ட் நம்ம அக்செப்ட், பெண்டிங், ரிஜெக்ட் இதை பேஸ் பண்ணி அவைலபிள் ஐடிசி என்ன, பெண்டிங் ஐடிசி எவ்வளவு இருக்கு, ரிஜெக்டட் ஐடிசி எவ்வளவு இருக்கு, இது எல்லாமே நம்ம டேலியில பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே சார், இதெல்லாம் ஓகே, இந்த அப்டேட் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்றீங்க. முதல்ல எனக்கு வந்து என்ன தெரியல அப்படின்னா ஐஎம்எஸ் அப்படின்னாவே எனக்கு என்னன்னு தெரியல. அப்படி தெரிஞ்சாதானே நான் வந்து ஐஎம்எஸ் இன்வாய்ஸை நான் வந்து இன்வெர்ட் பண்ண முடியும், அதாவது டவுன்லோட் பண்ண முடியும். அதை நம்ம வந்து அப்லோட் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். அதாவது நம்ம டவுன்லோட் பண்ண ஐஎம்எஸ் இன்வாய்ஸஸை நம்ம ப்ராப்பரா ஸ்டேட்டஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். அதை நம்ம ப்ராப்பரா நம்ம அப்டேட் பண்ணிட்டு நமக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஜிஎஸ்டிஆர் 2B அந்த 2Bல இருக்கக்கூடிய ஐடிசி தான் நம்ம எலிஜிபிள் ஐடிசி அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். அதை ரீகம்ப்யூட் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பரா பண்ண முடியும்.
ஸோ இதெல்லாம் எதுக்கு சார்? இந்த ஐஎம்எஸ் அப்படிங்கிறதுலாம் முதல்ல என்ன? ஐஎம்எஸ் சம்பந்தமா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல நான் வந்து இருக்கேன். நான் ஒரு ஜிஎஸ்டி அக்கவுண்டன்ட். நான் ஜிஎஸ்டில இப்ப லேட்டஸ்டா வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஜாப்ல இருந்துகிட்டு இருக்கேன். இப்பதான் நான் வந்து பில் அப்படிங்கிறத நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் என்னுடைய ஆசையே வந்து ஜிஎஸ்டி ஃபுல்லா நான் லேர்ன் பண்ணிட்டு, ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ண குடுக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முதல்ல நீங்க ஐஎம்எஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கான வெபினார் நம்ம கண்டக்ட் பண்றோம். நம்மளுடைய சேனல்ல இருந்து வர்ற சண்டே ஓகேங்களா? ஈவினிங் 4 to 5:30 1.5 hours நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க லைவாவே நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, Zoom ஆப்ல நீங்க கலந்துக்கிட்டு உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்க கிளியர் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ இதுல நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஐஎம்எஸ்னா என்ன? ஸோ ஐஎம்எஸ் உடைய யூஸ் என்ன? இந்த ஐஎம்எஸ் ஏன் கொண்டு வந்திருக்காங்க? ஐஎம்எஸ் உடைய ஃப்ளோ என்ன இருக்கு? ஐஎம்எஸ் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன? ஐஎம்எஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் என்ன? அதுக்கான ஆன்சர் என்ன? ஸோ எஃப்ஏக்யூஸ் என்ன? அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டேலில அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு? ஸோ அதுல நம்ம வந்து டவுன்லோட் அண்ட் ரீகான்சில் அப்படிங்கிறத நம்ம பண்றோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான கிளாரிட்டி என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐஎம்எஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தரோவா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் டேலில இருக்கக்கூடிய ஆப்ஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டவுன்லோட் அப்படிங்கிறது எப்படி பண்ண போறோம்? டவுன்லோட் பண்ணதை ரீகான்சில் அப்படிங்கிறது பண்றோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது பர்ச்சேஸ் பில்லே நம்மளுக்கு வந்து மோர் தென் 100 பர்ச்சேஸ் பில் பெர் மந்த்ல இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி அதை ரீகான்சில் பண்றது? எந்த அளவுக்கு கிளவரா நம்ம வந்து ஒர்க் பண்றது அப்படிங்கிறதுக்கான செட்டப். தென் ஐஎம்எஸ் உடைய ஸ்டேட்டஸை நம்ம வந்து எப்படி செட் பண்றது? தப்பா செட் பண்ணிட்டாங்கன்னா அதை எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்றது அல்லது மாடிஃபை பண்ணி கரெக்டான செட்டிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம பண்றது? ஐஎம்எஸ் உடைய சம்மரி ரிப்போர்ட் எப்படி ஃபைனலா நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்? ப்ரிப்பேர் பண்ண ஐஎம்எஸ் சம்மரியை திரும்ப நம்ம எப்படி ஆன்லைன்ல அப்லோட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண போறோம். அப்லோட் பண்ணிட்டு ரீகம்ப்யூட் ஜிஎஸ்டிஆர் 2பியோட ரீகம்ப்யூட் அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து பண்ண போறோம். இதுல என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலா வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தின ஒரு கிளாரிட்டி நம்ம வந்து மினிமம் 1.5 ஹவர்ஸ்ல நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம். இதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் ஒன்லி நீங்க வந்து 100 rupees மட்டும் பே பண்ணா போதும். எதையுமே நம்ம வந்து ஃப்ரீயா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூ அப்படிங்கிறது இல்லைங்கிறதுனால நாம மினிமம் 100 rupees மட்டும் நீங்க பே பண்ணுங்க. ஸோ பே பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு கரெக்டான நாலேஜ் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெமுனரேஷனா இது உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 100 rupees அப்படிங்கிறத நான் வந்து சார்ஜ் பண்றேன். ஸோ நீங்க ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படின்னா இப்பவே இந்த கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி இதுல இருக்கக்கூடிய ஜிபே நம்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 100 rupees அப்படிங்கிறத பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க டைரக்டா 8940145619 இந்த நம்பர்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நீங்க ஷேர் பண்ணிருங்க. உங்களுக்கு தேவையான லிங்க் நான் வந்து உங்களுக்கு டைரக்டா நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். வர்ற சண்டே நீங்க டைரக்டா இந்த மீட்டிங்ல நீங்க கலந்துக்கிட்டு உங்களுடைய நாலேஜை நீங்க அப்டேட் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இமிடியேட்டா நீங்க ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணுங்க.